ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம கூட இந்த லெஜெண்டரி Yamaha R3 தான் என்னோட இருக்கிறது. எஸ் 2024 லான்ச் ஆன இந்த வெர்ஷன் இப்போது என்னோட இருக்கிறது. அண்ட் இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி லைவ் பண்ணிட்டோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த இடத்துல கார்டு தானே மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது இந்த பீஸ்ட்டை ஓட்ட போகிறோம். இதோட பிரேக் டெஸ்ட், ஸ்பீட் டெஸ்ட் அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ், சிட்டியில் எப்படி இருக்குது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் ஹாப் ஆன் த வெஹிக்கிள் அண்ட் ஹியர் த எக்ஸாஸ்ட் நோட். ஓகே, திஸ் இஸ் ஸ்டாக். இட்ஸ் அ ஃபக்கிங் ஸ்டாக். நான் இங்கே எதுவுமே ஓனர் மாடிஃபை பண்ணவே இல்லை. வா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ நம்ம இந்த பைக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன். ஆஃப்டர் மெனி இயர்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேடட் பைக்கில் ஓட்டுறேன். லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு எந்த ஃபேடட் பைக்கில் ஓட்டினேன் அப்படின்னா RC 390 ஒரு டைம் ஓட்டியிருந்தேன். தென் ஆஃப்டர் R15 V1 அந்த வேரியண்ட்டை ஓட்டியிருந்தேன். அண்ட் அந்த R3 இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் டிரைவிங். ஓ, செம்ம லீனியர் எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். வா, செம்ம. பிரேக்ஸ் ஆர் குவைட் ஸ்பாஞ்சி. என்னால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து என்னால் பிரேக்ஸ் பண்ண முடியல. வைப்ரேஷன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அடிச்சு ஓட்டினாலும் சரி, நார்மலாக ஓட்டினாலும் சரி, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. எனக்கு சீட்டில் வைப்ரேஷன் தெரியுது. இப்போ இந்த ஒரு 5000 RPM நான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்பீடில் ஆக்சுவலாக வந்து எனக்கு சீட்டிங்கில் ஃபுல்லாக வந்து எனக்கு வைப்ரேஷன் அப்படின்றது ஃபீல் ஆகுது இந்த வண்டியை பொறுத்தவரையும். இப்போ இந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பை இட் இன் தி ப்ரீ ஓன்டு மார்க்கெட். அதனால் வந்து இப்போதைக்கு இதை இதுவாக வாங்க முடியாது. வா, சிட்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட சேம் நம்ம R15 பார்க்குற அதே VVA டெக்னாலஜி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் பவர் டெலிவரியாக இருக்கட்டும், பஸ் இன்செயின் ஆன் த பீக்கில் மட்டும் சரியான இன்செயினாக இருக்குது டெலிவரி. பட் மற்ற இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லீனியர், பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்போது KTMஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஓட்டணும்பாங்களா, ஸோ அந்த சீன்லாம் இங்கே கிடையாது. ஸோ எனி ஒன் கேன் சிம்பிளி டிரைவ் இட். பட் இந்த பைக்கில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அட் த டாப் அண்ட் இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணியும், கிட்டத்தட்ட 41 BH ப்ரொடியூஸ் பண்ணியும் ஓனர் ரிப்போர்ட் பண்ணுற மைலேஜ் வந்து 35+. என்னாலேயும் இதை நம்ப முடியலை தான். பட் தட்ஸ் ட்ரூ அப்படின்னு அவரும் சொன்னார். இது ஆல்மோஸ்ட் 35+ கொடுக்குது ப்ரோ அப்படின்னாரு அவரும். சரி, எவ்வளோங்க நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். நான் ஒரு 100க்கு மேலே தான் க்ரூஸ் பண்ணுவேன், 120 அந்த ரேஞ்ச் தான் க்ரூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த இவ்வளோ கிடைக்கிது. ஆனால் அவர் வந்து இந்த பைக்கில் சென்னை போயிட்டு வராரு, அடிக்கடி வந்து மதுரை டு சென்னை போயிட்டு வர ஆள் அவர். ஸோ ஹீ இஸ் கிளைமிங் 35. அது எந்தளவுக்கு ரியலாக இருக்குதுன்னு தெரியல. மற்ற R3 ஓனர்ஸ் யாராச்சும் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த இன்ஜின் ஆக்சுவலாக வந்து இவ்வளோ மைலேஜ் தர்றது அப்படின்றது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, டு பி ஃப்ராங்க். பட் சிட்டி ஃப்ரெண்ட்லி அப்படின்னா செம்ம சிட்டி ஃப்ரெண்ட்லி. நான் சிட்டியில் ஒரு R15 நான் எப்படி ஓட்டு வேணும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த கண்ட்ரோல் தான் கொஞ்சம் பழகணும். இப்போ 4th கியரில் மெனூவர் பண்ணிகிட்ருக்கேன். 3rd கியரில் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தேன். 4th கியரில் என்னால் வந்து ரொம்ப லோவஸ்ட் RPM 2500 RPMல என்னால் இருக்க முடியுது. ஸ்லிப்பர் கிளச் இதில் இல்லை. ஸோ இன்ஜின் பிரேக்கிங் பண்ணிங்க அப்படின்னா இழுத்து விட்ரும் நம்மளை. ஸோ இன்ஜின் பிரேக்கிங் பண்ணாமல் நார்மலாக நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா திஸ் இஸ் சச் அ பியூட்டி ப்ரோ. வா, செம்ம ஸ்மூத். இந்த RPMலலாம் ஒரு 4500 RPM, ஒரு 5000க்குள்ளே இந்த RPMஸ்லாம் இந்த வண்டி செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. ட்வின் சிலிண்டர் இன்ஜின், பேரலல் ட்வின்னு, சொல்லவே தேவையில்லை. சவுண்டுமே நல்லா இருக்குது. சஸ்பென்ஷனாக அதில் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வந்து ஸ்டிஃப்னு சொல்ல முடியாது. சர்ப்ரைசிங்லி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு Yamaha ஓட்டினேன் அப்படின்னா அது XSR தான். சரியான ஸ்டிஃபான சஸ்பென்ஷன், கிட்டத்தட்ட MTக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டிஃப்னஸ் அந்த வண்டியில் இருந்துச்சு. பட் அதையும் இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் மோர் பெட்டர். அது தான் தி XSR விட இதோட சஸ்பென்ஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது.
தேர்ட் கியரில் சுற்றிட்டு இருக்கேன் வித்தவுட் சேஞ்சிங் கியர். I'll ட்ரை டு மூவ் திஸ். எஸ், என்னால் மூவ் பண்ண முடியுது. கரெக்டாக கிளச் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் கியர்லேயே வந்து ரொம்ப 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 ஈஸியாக என்னால் மூவ் பண்ண முடியுது இந்த வண்டியை. திஸ் இஸ் நாட் ஐ கேச்சர். எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த வண்டியை வந்து இது பண்ணி பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் சைலண்ட் கில்லர் தட் ஐ கேன் சே. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் ஒரு இலவும் கிடையாது. நம்ம வண்டியெல்லாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது இதுன்னு போட்டு அதில் யூஸ் பண்ணி நமக்கு பழக்கமாயிட்டு இதெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டி ஆகணும். சிட்டியில் ஓட்டுறதுக்கெலாம் செம்ம ஃப்ரெண்ட்லிங்க. நீங்கள் அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கான்ஸ்டண்ட்டாக ப்ராப்பராக ஓட்டினே இருக்கலாம். இப்போ செகண்ட் கியர் தேர்ட் கியர் இந்த ரேஞ்சில் நீங்களாம் வந்து ரொம்ப ஈஸியாக சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணிக்க முடியும். எந்த பிரச்சனையும் இல்லாமல். லைக் இந்த ஸ்டால் ஆகிறது, ஸ்ட்ரகிள் ஆகிறது அந்த சீனே இல்லை. தலையை வந்து ரொம்ப 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 ஸ்வீட் அண்ட் காமாக ஓட்டிகிட்ருக்கான். திஸ் இஸ் சச் அ லைக் என்னால் பிலீவ் பண்ண முடியலை. இந்த வண்டி வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சே பார்க்கல. லைக் நான் இனிஷியல் என்ன நினச்சேன் அப்படின்னா இட் மே கோ லைக் என்ன சொல்கிறது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. பட் ஹையர் ஆர்பிஎம்ஸை தலைமை வேறு மாதிரி. கணிச்ச மாதிரி அடிக்க முடியுது. அந்தளவுக்கு வந்து இது பர்ஃபார்ம் தருது. ஓ செம்ம. ஹையர் ஆர்பிஎம் போக 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 வந்து இதோட போதையே வேறு. வா குவிக் ஷிஃப்டர் மட்டும் கொடுத்துருக்கணும் இந்த வண்டியில், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இந்த வண்டி. பிரேக் ஸ்குவாட் கொஞ்சம் ஸ்பாஞ்சு தான், நம்பி அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை டு பி ஃப்ராங்க். செம்ம லீனியர் வண்டி. வண்டி ரொம்ப லீனியராக இருக்குது. ஓ 120 பத்துன்னு ஃபோர்த் கியர். அப்போ டாப் ஸ்பீடை யோசிச்சு பாருங்கள். ஓனர் ரிப்போர்ட் பண்ணுறது வந்து நான் அவர் ஒரு 180 அந்த ரேஞ்சுக்கு அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இட் கேன் கோ பியாண்ட் தேட். ஸோ நம்ம ஸ்பீட் டெஸ்ட் ஹைவேக்கு போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு 0 to 60 and 100லாம் போகுது அப்படின்னா. அதே மாதிரி பிரேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். அப்பா இப்போ தான் 5th கியருக்கே வரேன். சூப்பராக ஓடுதுங்க. சார் என்ன ஸ்லைட்டான பஸ் எனக்கு வந்து சீட்டிங்கில் மட்டும் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி ஹேண்டில் பார் எனக்கு க்ளவுஸ் இருக்கிறதுனால எதுவுமே தெரில. வா வா பார்த்தீங்களா 5th கியரில் 40 950 அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கேன். ஒரு parallel twin சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கல. சிட்டி ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100% எஸ். சிட்டியில் ரொம்ப ஈஸியாக இதை ஓட்ட முடியும் உங்களால். நீங்கள் வந்து அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களால் அந்த ஹீட்டை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும். ஹீட்டிங் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இத்தனைக்கு நான் வந்து ஜீன்ஸ் போட்டிருக்கேன், என்னோடய பூட்ஸ் போட்டிருக்கேன். போட்டுமே வந்து என்னால் அந்த ஹீட்டிங்கை ஃபீல் பண்ண முடியுது இந்த இடத்துல. சூப்பர். வித்தவுட் சேஞ்சிங் எனி கியர் என்னால் வந்து ஒரு ஓவர்டேக்காக இருக்கட்டும், சடன் ஓவர்டேக் பண்ணலன்னா ஒரு லீனியரான ஓவர்டேக்காக இருக்கட்டும், எல்லாமே என்னால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. பட் சீட்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து குவைட் நார்மல். ரொம்ப நம்ம வந்து R15 ஓட்டுற அளவுக்கு நம்ம வந்து லீன் பண்ணி ஓட்டலை. அதோட கொஞ்சம் அப்ரேட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட 390 கம்பேர் பண்ணி நான் சொல்லணும் அப்படின்னா ஸ்லைட்லி ஐ வாஸ் லீன். பட் என்னால் வந்து நேராக உட்கார முடியுமா அப்படின்னா எஸ், ஐ கேன் சிம்பிளி டூ தேட். எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக என்னால் பண்ண முடியும். ரொம்ப 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 ஈஸியாக என்னால் பண்ணவும் முடியுது. எனக்கு அந்த ரிஸ்ட் பெயின் அப்படின்றது அந்த ஃபீல்லாம் இது வரல. நான் க்ளோவ் போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்காரலாம், கொஞ்சம் நிமிர்ந்தனால வந்து ரொம்ப ஈஸியாக உட்கார முடியுது. உங்களால் இதை பார்க்க முடியும் வியூவில். யூ கேன் see that. இந்த ஸ்விட்சுக்கு கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு
பிரேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 60லேருந்து ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டுமே நான் வந்து போட்டு ட்ரை பண்ணுறேன். 3, 2, 1 கோ. கிரேட், குட் ஸ்டாப்பிங் பவர். நல்லா வந்து இதுவாக பண்ண முடியுது. 300 டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 piston calipers-ஓட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போது ரியருக்குன்னு செக் பண்ணி பார்த்துலாம். த்ரீ, 2, 1. ரியர் சிங்கிள் பிஸ்டன் கேலிபர்ஸ் கொஞ்சம் வந்து மக்கர் பண்ணலாம். ஃபுல்லாக போட்டு அழுத்திட்டேன். ஸோ ஒன்லி பிரேக்ஸ் வாஸ் டன். ஆனால் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சாச்சு. வெறும் பிரேக் மட்டும்தான். போட்டுமே வந்து ரியர் கொஞ்சம் ஃபார் ஹெட் தான் போகுது. ஸோ விச் இஸ் ஃபைன். ஒரு ட்ராக் ஸ்பெக் இருக்கிற பைக்கில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேலிப்ரேஷன் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ரியர் பிரேக் ரொம்ப வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸிலி ஸ்லைட் பண்ணிடுவாங்க ரைடர்ஸ். அப்படின்றதுனால டிஸ்டன்ஸ் அதிகமாக அப்படின்னா இந்த செக்மெண்ட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவருக்கு வந்து இதோட பிரேக்கிங் பவர் இட் குட் பி பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து 0 to 60 and 0 to 100 ட்ரை பண்ணி பார்த்துலாம். ஓகே, 3, 2, 1 கோ. ஃபஸ்ட்டு கில்ல அடிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு கில்லே நான் அவுட் பண்ணியாச்சு. முடிஞ்சு செம்ம ஃபாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கியரில் 60 வாஸ் டன். நான் கியரை மாற்ற தேவையில்லை. ஸோ லெட் மீ ட்ரை ஃபர்ஸ்ட் 100 kilometers. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் கியரில் ஹிட் ஆயிரும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 0 to 100 செக் பண்ணி பார்த்துடலாமா ஆர்சியில் எப்படி போகுது அப்படின்னு. 3, 2, 1 கோ. ஹிட்டே. நைஸ். ஓ, இட்ஸ் ஸ்க்ரீமிங் ப்ரோ. திஸ் இஸ் ஃபக்கிங் ஸ்க்ரீமிங். கத்துது இந்த வண்டி. பட் ஸ்டில் தேர்ட் கியரில் 105 நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் இந்த செகண்ட்ஸ் டைம்ஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க 0 to 60 and 0 to 100லாம். வாட் யூ திங்க்? இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் ஃபேபுலஸ். பட் அட் த சேம் டைம் இது பயமுறுத்துற மாதிரி இல்லை. நாட் மை பாயிண்ட். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக ஏறுது. எனக்கு என்னமோ இது வந்து எனக்கு லைக் ஒரு பயந்தர ஃபீல் எனக்கு தரலை. இட் வாஸ் லீனியர். நமக்கு வந்து ஒரு 9500 RPMக்கு மேலே போகிறப்ப தான் நமக்கு வந்து இந்த மொத்த டார்க் அண்ட் பவர் டெலிவரியுமே நடக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு லீனியரான ஒரு டெலிவரி அப்படின்றது த்ரூ அவுட் த ரெவ் பேண்டில் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம ஒரு யூடியூப் அடிச்சுட்டு இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுது, ஐ மீன் ஒரு சர்டைன் லிமிட்டட் ஸ்பீடுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சடன் சர்ஜ் எனக்கு ஃபீல் ஆகலை. பட் லீனியரான டெலிவரி. $150 அசால்ட்டுங்க. செத்துட்ட கொஞ்ச நேரத்தில். அந்த மாடு உள்ள வந்துருச்சு. ஓகே ஃபைன், லெட்ஸ் ஜஸ்ட் ரீட்ரை திஸ். நமக்கு டைம் இல்லை. நோ வாப்ளிங், சர்ப்ரைசிங்லி நோ ஃபக்கிங் வாப்ளிங். 170 நான் ஹிட் பண்ணேன். இதுக்கு மேலேயும் போகும் இந்த வண்டி. பட் டிராஃபிக்னால என்னால் வந்து ரொம்ப ஸ்பீடுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே ட்ரை பண்ண முடியல. பட் 170ல் ஸ்லைட்டாக, ஐ மீன் இந்த அளவுக்கு கூட எனக்கு வாப்ளிங் இல்லை. யூ ஹர்ட் மீ ரைட், கொஞ்சம் கூட வாப்ளிங் இல்லை. சச் அ பீஸ்ட் R3. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டருங்க. ஒரு ட்ராக் ஸ்பெக்காகவும் நம்ம கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும், டூரிங்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், சிட்டிலையும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். எனக்கு கேட்டால் அது ஒரு இந்த கம்ப்ளீட் வேர்சடைல். ஒரு R15 என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சோ, என்ன பண்ணிகிட்டு இருக்குதோ இதே தான் அதுவும். ஏன்னா டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் மாடர்ன் டே இதெல்லாம் நமக்கு வந்து அந்த டெக்னாலஜி அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குயிக் ஷிஃப்டாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஏன் ப்ளூடூத் நேவிகேஷன், ப்ளூடூத் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் ராமசன் டுவெல் சேனல் ABS மட்டும்தான் இருக்குது. அதிகபட்சமாக டெக்னாலஜினா இந்த கிளஸ்டர் மட்டும் தான் டெக்னாலஜி.
அதை தாண்டி ஒரு டெக் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் டைரக்ட்லி கோயிங் டு த டிராஃபிக் சைடு. ஸோ சிட்டியில் இப்போ நான் ஹைவேல கொஞ்சம் வந்து அடித்து ஓட்டியிருக்கேன். எப்படின்னு நமக்கு அந்த உள்ள ஹீட் இருக்கும். எனக்கு ஹைவேல ஓட்டுறப்போ ஐ வாஸ் ஃபெல் தட் எனக்கு அந்த ஹீட்டிங் வந்து தெரிஞ்சுது. இப்போது எனக்கு அந்த ஹீட்டிங் வந்து அந்தளவுக்கு தெரியலை. மேபி கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுறதான்னு என்னன்னு தெரில. பட் சிட்டியில் போனால் கண்டிப்பாக இந்த வண்டி ஹீட் ஆகும். ஸோ இந்த ஹீட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதையும் நல்ல ஸ்பீட் லீனியராக பில்ட் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஐ ஆம் ஷுர் அபவுட் இட். And this is not a boring machine. This is not a fucking boring machine. Don't underestimate this. Wow, wow, wow. சவுண்டுக்கு ஏற்ற பவர் டெலிவரி அண்ட் ரொம்ப நிம்புலும் சொல்லி வாய முடியல. டெஸ்ட் பண்ண வச்சுட்டானுங்க. நான் பிரேக் எடுத்து கண்டிப்பாக நிற்காது. ஸோ வி ஹாவ் டு டூ திஸ். வா ஓகே. இப்போ எனக்கு வந்து ஹீட்டிங் அப்படின்றது பில்ட் ஆகி தெரிய ஆரம்பிக்குது. ரேடியேட்டர் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஹீட்டிங் வாஸ் எவிடென்ட். ரொம்ப எவிடெண்ட்டாக என்னோடய லெஃப்ட் தையில் செம்மையாக ஃபீல் ஆகுது, பாரபட்சமே இல்லாமல். on second gear. Okay. Last day. பட் வைப்ரேஷன் தெரியுது. இந்த ஸ்பீடில் 120 100லாம் போகிறப்போ நமக்கு வந்து வைப்ரேஷன் சீட்டில் இருக்கட்டும், இந்த பேனல்ஸ்லேயே இருக்கட்டும், வைப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப எவிடெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. யூசுப்பல என்ன இந்த சவுண்டு வந்து கொஞ்ச நேரத்தில் கடுப்பாக ஆரம்பிச்சிருமோன்னு ஃபீல் ஆகலை. இல்லை பழகணுமான்னு தெரில. கொஞ்சம் ஸ்க்ரீம் பண்ணுற மாதிரி இந்த சவுண்ட் இருக்குல்ல, ஆரம்பத்தில் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் போக போக கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. I don't know why. ரொம்ப கத்த விடாமல் இந்த வண்டியை ஓட்டுறோம் அப்படின்னா இந்த வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கத்தி ஓட்டுறப்போ, நான் கத்த விட்டு ஓட்டுறப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. விண்ட் பிளாஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா ஃபீல் ஆகலை. ரொம்ப டக்கின் பண்ணி உட்காந்தோம் அப்படின்னா திஸ் குட் சேவ் அஸ் அ லாட். ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. நேக்கட் பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ திஸ் இஸ் ஃபார் மோர் பெட்டர். உள்ளே உட்காந்துட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை, விண்ட் பிளாஸ்ட் இல்லை. திஸ் இஸ் ஈஸி. குட். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். இந்த 100லாம் வந்து ஒரு ஸ்பீடே இல்லை. 110லாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என்னால் வந்து இந்த வண்டியை க்ரூஸ் பண்ண முடியுது. ரைட். ஸோ அவ்வளோதான் இந்த பைக்கோட என்னோடய ரைட் ரிவ்யூ அண்ட் இந்த வண்டியோட வாக் ரவுண்டை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வேர்டிக்டாக இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் அப்சல்யூட் பீஸ்ட். எந்த டவுட்டுமே இல்லை. இதோட டாப் அண்டோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. அவர் 170 ட்ரை பண்ண முடிஞ்சது, இதுக்கும் மேலே போகும். இந்த 170 போகிறப்பவுமே எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் அப்படின்றதுக்கு இந்த அளவு கூட மிஸ் ஆகலை. அந்தளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஹேண்ட்லிங், ரொம்ப சூப்பர்பாக சிட்டியிலே இருக்கட்டும் ஹைவேல இருக்கட்டும் எந்த வண்டியை வச்சு
ஈஸியாக மேனுவர் பண்ணவும் முடியுது. கியர் சேஞ்சாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் ஈஸி. இந்த பைக்கில் கஷ்டம் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஈவன் இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி. எந்த பிகினராக இருந்தாலும் இந்த வண்டியை வாங்கலாம். பயப்பட தேவையே இல்லை. அந்தளவுக்கு வந்து இந்த வண்டியை செஞ்சு வச்சுருக்கானுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பைக்கோட என்னோடய ரிவ்யூ. அண்ட் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எந்த பைக்கை ரிவ்யூ பண்ணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அந்த பைக்கோட அடுத்த ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் தினேஷ். ரைட் சேஃப், ஸ்டே சேஃப், பாய்.